Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 10th Summer Science Unit 2 Opticsல Microscopes and then types of microscopes பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மைக்ரோஸ்கோப். இது வந்து ஒரு வகையான ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆப்டிக்ஸ் அப்படினாலே வந்து லைட்டை பேஸ் பண்ண பிரின்சிபல்ல வர்க் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெயினாக ஜென்ரலாக ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒன்று லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து மிரர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மிரர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டில் வந்து ஒபே பண்ணும், அண்ட் தென் லென்ஸில் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இந்த ரெண்டு பேசிக் ஃபினாமினன் வச்சு தான் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகிறதுனால தான் இதெல்லாம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேமில் இருக்குது பாருங்கள், மைக்ரோனாலே வெரி ஸ்மால், டைனின்னு அர்த்தம். ஸோ வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எவ்வளோ தூரம் என்லார்ஜ் பண்ணி பார்க்குறோமோ அதை தான் வந்து மைக்ரோஸ்கோப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பேசிக்காக ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதோட ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் அதோட ஃபோக்கல் லென்த், அதாவது ஷார்ட் ஃபோக்கல் லென்த் உள்ள கான்வெக்ஸ் லென்ஸை தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை வந்து எவ்வளோ தூரம் என்லார்ஜ் பண்ணி பெருசு பண்ணி காமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ இதோட பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ரிஃப்ராக்ஷன் இன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் தென் இமேஜ் ஃபார்மேஷன் இன் கான்வெக்ஸ் லென்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். எப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸுக்கும் இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸில் விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ் கிடைக்கும். இப்போ நான் ஆப்ஜெக்ட் ஏபிங்கிறத வந்து க்ளோசர் ஆர் இன் பிட்வீன் O and F பிளேஸ் பண்ணும்பொழுது எனக்கு A', B' அப்படிங்கிற இமேஜ் வந்து ஆன் த சேம் சைட் ஆஃப் த லென்ஸே கிடைக்குது. அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னா எரெக்டாக இருக்குது, விர்ச்சுவலாக இருக்குது அண்ட் தென் மேக்னிஃபைடு இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் பிரின்சிபலாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்டை வந்து வித்தின் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் நான் வச்சிருக்கும் பொழுது ஆன் தி அதர் சைட் பிஹைண்ட் த லென்ஸ் வழியாக நம்ம பார்க்கும் பொழுது மேக்னிஃபைடு இமேஜ் கிடைக்கும். இப்போ இந்த மேக்னிஃபைடு இமேஜ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டராக இருக்கும். தட் இஸ் கேபிட்டல் டி வந்து 25 சென்டிமீட்டர் ஃபார் நார்மல் ஐ. இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட யூசஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வாட்ச் ரிப்பேர்ஸ் அண்ட் தென் ஜுவல்லரி மேக்கிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மைக்ரோஸ்கோப். ஏன்னா இந்த இடத்துல கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோக்கல் லென்த் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஜுவல்லரி மேக்கிங்கில் ரொம்ப மைன்யூட் டிசைன்ஸ் அதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜுவல்லரி மேக்கிங்கில் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸை கிளியராக ரீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸஸ் மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இன்செக்ட்ஸோட பார்ட்ஸ் அல்லது ஃப்ளவரோட பார்ட்ஸை வந்து நம்ம டிசெக்ஷன் மூலயமா பார்ப்போம் இல்லையா இன் பயாலஜியில், அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இப்போ இந்த மாதிரி நான் பார்க்கும் பொழுது எனக்கு அதோட பார்ட்ஸை இன்னுமே கிளாரிட்டியோட நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம ஃபாரன்சிக் சயின்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த க்ரைம்லாம் நடக்கும் இல்லையா சில நேரங்களில், அப்போ வந்து யார் அந்த க்ரைம் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அந்த பர்சனை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்ஸோட யூசஸ் வந்து ரொம்பவே லார்ஜாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷனோடையே நல்லாவே பெட்டராக இருக்குங்கிறாங்க. அதாவது 50 to 200 டைம்ஸ், 50லேருந்து 200 மடங்கு வந்து ஆப்ஜெக்டை வந்து என்லார்ஜ் பண்ணி பெருசு பண்ணி காமிக்குங்கிறாங்க. இதை எப்படி நம்ம மேக்னிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்லேயும் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதோட ஃபோக்கல் லென்த்தும் ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னமும் கூட ஃபர்தராக நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸை குறைக்கிறது மூலயமா நம்மளால் மேக்னிஃபிகேஷனை இன்னும் கூட பெட்டராக வந்து அச்சீவ் பண்ண முடியுங்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு லிமிட், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னதான் நீங்கள் வந்து ஃபோக்கல் லென்த்தை குறைச்சாலும் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை குறைக்க முடியல அவங்களால. அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா 2 கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அப்போது 2 லென்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இன்னுமே ஃபர்தராக ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸை குறைக்கிறது மூலயமா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ மடங்கு வந்து பெருசாக அந்த ஆப்ஜெக்டை என்லார்ஜ் பண்ணி பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணினாங்க. இப்போ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ
இப்போ நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ 2 லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஷார்ட் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். இதோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் லென்ஸ் அல்லது அப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு லென்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். அதை வந்து ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது அப்சர்வர்ஸ் ஐ பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 லென்ஸுமே வந்து ஒரு நேரோ டியூப்குள்ளே வைக்கும் பொழுது ஒரு அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன் இருக்கும். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை அவங்களால அட்ஜஸ்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு ஷார்ட் ஃபோக்கல் லென்த் ஃபார் தி செகண்ட் லென்ஸ், அதாவது ஐ லென்ஸுக்கு ஷார்ட் ஃபோக்கல் லென்த் அச்சீவ் பண்ண முடியுது. அதனால உங்களுக்கு ரொம்பவே மேக்னிஃபைடான இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ அதோட ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சுக்கோங்க. தென் அப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐ லென்ஸ். இப்போ அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஷார்ட் ஃபோக்கல் லென்த்னால சின்னதாக போட்டுக்கோங்க. ஐ லென்ஸ் வந்து லார்ஜ் ஃபோக்கல் லென்த்னால இன்னுமே என்லார்ஜாக போட்டுக்கோங்க கான்வெக்ஸ் லென்ஸை. இப்போ ஏபி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை பியாண்ட் எஃப்ஓ, அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு பியாண்டா வைக்கிறீங்க. இப்போ யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்றீங்கோ அதுதான் யூ. ஸோ யூ வந்து கிரேட்டர் தென் எஃப்ஓவா இருக்கும் பொழுது 2 ரேஸ் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ்ல ஃபால் ஆகுது. ஒரு ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர், இன்னொரு ரே வந்து parallel to the principal axis. அப்போ வந்து அந்த parallel to the principal axis உள்ள ரே வந்து ரிஃப்ராக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியா உங்களுக்கு டிராவல் ஆகி 2 ரேஸும் வந்து கன்வர்ஜ் ஆகுது ஒரு பாயிண்ட்ல. அந்த இடத்துல உங்களுக்கு பி பிரைம் ஏ பிரைம் அப்படிங்கிற ரியல் இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதுதான் ஏ பிரைம் பி பிரைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது என்னோட ஐ லென்ஸோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமா நான் இந்த இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, பி பிரைம் ஏ பிரைம், இந்த இமேஜை இந்த ஐ லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப்இக்கு முன்னாடியே என்னால் விழ வைக்க முடியுது. அதாவது இப்போ இந்த இடத்துல பி பிரைம் ஏ பிரைம் வந்து எதுக்கு நடுவில் இருக்குன்னா இந்த ஐ லென்ஸோட சென்டருக்கும் அண்ட் தென் பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப்இக்கும் இன் பிட்வீனில் என்னால் பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பி பிரைம் ஏ பிரைம் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக சர்வ் பண்ணும் போது இதுலேருந்து 2 ரேஸ் அகெயின் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகும். ஒன்று வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகும், இன்னொன்று வந்து parallel to the principal axis போய் ரிஃப்ராக்ட் ஆகி அண்ட் தென் வெளியே எமர்ஜ் ஆகி போகும். இப்போ நம்ம இந்த ஐபீஸ் மூலியமா ஆர் அப்சர்வர்ஸ் ஐபீஸ் மூலியமா நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2 ரேஸையும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல இன்டர்ஃபியர் ஆகும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு நியூ இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஏ டபுள் பிரைம் பி டபுள் பிரைம். ஸோ இந்த பி டபுள் பிரைம் ஏ டபுள் பிரைம்ங்கிறது உங்களுக்கு இன்வெர்டடாக இருக்கு, ரியலாக இருக்கு அண்ட் தென் ரொம்பவே மேக்னிஃபைடாக இருக்கு. அதாவது பி பிரைம் ஏ பிரைமோட இமேஜ் தான் உங்களுக்கு பி டபுள் பிரைம் ஏ டபுள் பிரைம். ஆர் ஏபியோட 2 கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா பி டபுள் பிரைம் ஏ டபுள் பிரைமாக இருக்கு. ஸோ இந்த 2 பைகான்வெக்ஸ் லென்ஸ் மூலியமா என்னால் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸை குறைக்கிறதுனால எனக்கு ரொம்பவே மேக்னிஃபைடு இமேஜ் கம்பேர்ட் டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் வந்து கிடைக்குது. ஃபைனலாக ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்கலாம். இது வந்து வெரி ஸ்மால் லென்த், ரொம்ப சின்ன லென்த்தை கூட இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்னால மெஷர் பண்ண முடியும். இதோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டிகிரி அக்யூரசி, அதாவது டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் ஸ்கேல் ஆர்டரில் வந்து அதனால் ஹைட்டை மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னவோ அதே தான் உங்களுக்கு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் பிரின்சிபல். இதோட லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். ஸோ வெரி ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசியில் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.